எல்லா புகழும் இறைவனுக்கு. குட் லக் யூடியூப் சேனலில் இருந்து நான் உங்கள் ரஃபி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் டால்மியாபுரத்திலிருந்து மதிப்பிற்குரிய பாலசுப்ரமணியம் சார் மற்றும் அவருடைய இன்ஜினியர் திரு அப்புராஜ் சார் வந்துட்டு நம்மக்கிட்ட கிரனைட் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. பாலசுப்ரமணியம் சார் பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 2 மாதமாக இருந்து என்கிட்ட வந்துட்டு அவருடைய சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தார். ஃபோட்டோஸும் அனுப்ப சொல்லியிருந்தார். ஆனால் அவர் வந்துட்டு வெளிநாட்டில் இருந்ததுனால வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு கிளாரிட்டியாக சரியாக உங்களுக்கு சென்ட் ஆகாது. நீங்கள் கேட்டதுக்காகாண்டி வேணால் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஆனால் ஃபுல் கிளாரிட்டியாக தெரியாது. நீங்கள் என்ன ரேட்டில் எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரி பொருள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவருடைய டவுட்டெல்லாம் கேட்டிருந்தார். நான் இங்கேருந்து அவருக்கு இந்த மாதிரி தான் சார் இருக்கும், இந்த மாதிரி குவாலிட்டியில் எடுத்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணியிருந்தேன். அதன் பேரில் பார்த்தீங்கன்னா, அவருடைய இன்ஜினியர் வந்துட்டு நம்ம இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்லேயே பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு சில கிரானைட் கம்பெனியில் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தார்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் இருந்தாலும் நான் ரஃபிக்கிட்ட பேசியிருக்கேன். ஒரு முறை பார்த்துட்டு போகலாம் வாங்கன்னு சொல்லி தான் சார் கூப்பிட்டு வந்திருக்காரு. கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் கேட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் கொட்டேஷன் கொடுத்தேன். ரேட்டும் ஃபைனல்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அவங்க எடுத்திருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா, ராஜஸ்தான் மெட்டீரியல் எடுத்திருக்காங்க. அதே போல் வந்துட்டு ஆந்திரா மெட்டீரியல் எடுத்திருக்காங்க. ஹைதராபாத் மெட்டீரியல் எடுத்திருக்காங்க. இதில் காயின் பிளாக் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் பிளாக்கு, சஃபாரி ப்ளூ, ராஜஸ்தானில் இருக்கிற ஏசியன் டாப்பு, அதுக்கப்புறம் குப்பம் ஒயிட்டு, ராஜஸ்தான் பிளாக் லப்போத்ரா சொரசொரப்பாக இருக்கும். அந்த கல் வந்துட்டு வழுக்காது. பேசிக்காக அது ஸ்டெப்ஸுக்கு மட்டும் போடுறது தாங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏசியன் டாப் இதுவும் அவங்க சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கல்லையும் வந்துட்டு தனித்தனியாக எடுத்து வச்சு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் டைம் கொடுத்துருந்தோம். சார் நீங்களே முடிஞ்சால் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை பண்ண சொன்னால் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் கார்னரில் அந்த பக்கம் ஒரு நபரும் இந்த பக்கம் ஒரு நபரும் இருந்துட்டு கார்னர் உடஞ்சிருக்கா, சென்டரில் கிராக் இருக்கா செக் பண்ணிக்கோங்க சொல்லியிருந்தோம். அதன் பேரில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்ததையும் அவங்க வந்துட்டு சுட்டி காட்டினாங்க. அதன்படி அவங்க கேட்ட மாதிரி மெஷர்மெண்ட் கொடுத்தோம். ஏன்னா கீழே வந்துட்டு பாட்டமில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக வராது. டாப்பில் இருக்கிற மாதிரி பாட்டமில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சில கல்லில் கார்னரில் கட்டாயிருக்கும். அதன் பேரில் அவங்க கேட்டாங்க, இங்கே பாருங்கள் சார் கட்டாயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டு கொடுத்தோம். அவங்களும் கேட்டாங்க, இந்த இடத்துல கார்னர் இருப்பாங்க டச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதன் பேரில் அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். இந்த குப்பம் வைட்டும் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு பார்டருக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. சார் பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் நம்மக்கிட்ட வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணார். சார் நம்ம கம்பெனியை விட்டுட்டு வேறு எதனா கம்பெனி பார்க்குறதுக்கு விருப்பம் தான் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். இல்லைங்க உங்கள்கிட்ட தான் வாங்கணும் ஒரு முடிவோடு தான் வந்தோம், இங்கே தான் வாங்கியிருக்கோம். ஆனால் எங்களுடைய இன்ஜினியர் வந்துட்டு நான் ரெகுலராக எடுக்கிற கம்பெனி இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். பட் நாங்கள் கொடுத்த கொட்டேஷன் பேரில் மிஸ்டர் அப்புராஜ் சார் வந்துட்டு எதுவுமே பேசலை. தனியாக அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே இங்கேயே எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் பேரில் பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனியை காட்டிலும் எங்களுடைய கம்பெனியில் கண்டிப்பாக நாங்கள் குறைச்சி கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு. அவர் அப்புராஜ் சாரும் ஆகட்டும், மிஸ்டர் பாலசுப்ரமணியம் சாரும் ஆகட்டும், 2 பேரும் எந்தெந்த சைட்டில் வந்துட்டு எப்படி ஒரு இன்ச்சு விடணுமோ, எந்த கார்னர் உடஞ்சிருக்கோ அவங்க கேட்டதன் பேரில் பர்ஃபெக்டாக அளந்து கொடுத்தோம். அதுவும் சொல்லிட்டோம், சார் முடிஞ்சால் நீங்கள் கூட அளந்துக்கோங்க, நாங்கள் டேப்பை கொடுத்துட்றோம், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் எங்களுக்கு திருப்தி அப்படின்னோம். இல்லைங்க நீங்கள் அளக்கிறதே கரெக்டாக அளக்குறீங்க, இருந்தாலும் நாங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக சார், நீங்கள் ஒவ்வொரு கல்லையும் நாங்கள் எடுத்து வைக்கிறோம், துடைக்க சொன்னால் துடைக்கிறோம், கார்னர் டு கார்னர் நீங்கள் டோட்டல் மெஷர்மெண்ட்டும் செக் பண்ணிக்கோங்க சொன்னேன். அதன் பேரெலாம் பாருங்கள், கார்னர் அவங்க பாருங்கள் லைட்டாக டச்சாக இருந்தது, அதுக்கு விட சொன்னாங்க. அங்கே பிடிச்சி காட்டணும். அங்கே அந்த கார்னரில் விடும்போதே நாங்கள் வந்துட்டு 1 இன்ச்சு விட்டுட்டோம். அவர் காட்டின பின்னாலும் நாங்கள் போட்டிருக்க மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்ததான்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தார், ஓகே அப்படின்ட்டார். ஏன்னா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் வேணும். மேலே மேலே அளந்து விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு அங்கே போன பின்னால் கீழே உடஞ்சிருக்கு, பாட்டம் உடஞ்சிருக்கு, கவனிக்கலன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கல்லையும் வந்துட்டு தூக்கி வச்சு எட்ஜ் டு எட்ஜு கார்னரு எல்லாமே செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டுங்க. இந்த கல் ராஜஸ்தான் கல்லுங்க, ஃபிஷ் பிளாக்னு சொல்லுவாங்க. இதையும் அவர் பர்ச்சேஸ் பண்ணார். அவர் சூஸ் பண்ண ஒவ்வொரு மெட்டீரியலும் வந்துட்டு சாதாரண மெட்டீரியல் கிடையாது, எல்லாமே வந்துட்டு சூப்பரானது. ஃப்யூச்சரில் வந்துட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராத மெட்டீரியலாக பார்த்தவர் சூஸ் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஹார்டான மெட்டீரியல். இது குப்பம் வெயிட்டு. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், குப்பம் வெயிட்டு பேசிக்காக என்கிட்ட அதிகமாக ஓடுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு கல்லையும் மெஷர்மெண்ட் முடிஞ்சு மேலே வந்துட்டு இனிஷியலாக போட்டு நம்பராக போட சொல்லிட்டேன். அவங்க கிளம்பி போயிட்டு பின்னால் நாங்கள் லாரியில் லோடு ஏற்றும்போது வீட்டாண்டு இந்த கல் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா, அதுக்காக சிக்னேச்சரை போட்டு ஒவ்வொரு கல் மேலேயும் நம்பரை எழுதி ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க சொல்லிட்டோம். அதன் பேரில் அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. நம்மக்கிட்ட சொந்த வண்டி இருக்கிறதுனால நாங்கள் உடனே லோடு ஏற்றி அன்றைக்கி நைட்டே இல்லை விடிய காலையில் நாங்கள் வந்துட்டு அன்லோட் பண்ணிவிடுவோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா லோடிங், அன்லோடிங், லேயிங் வரையும் ஆள் இருக்குங்க. இதுக்கு முன்னால் இருக்கிற வீடியோலாம் சொல்லியிருப்பேன். அதே போல் உங்களுக்கு கிரானைட் பற்றின எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் என்னுடைய நம்பரை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட கிரானைட்டோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 38 ரூபா டு 45 ரூபா வரையில் 10 mm 2x2, 2x3, 2x4, 2x5 இந்த சைஸில் டைல்ஸ் திக்னஸ்லேயே கிடைக்குங்க.
கலர் பார்த்தீங்கன்னா, பிங்க் ஆர் கிரே இந்த கலர் தான் கிடைக்கும். வேற எந்த கலரும் கிடைக்காது. பாரடைஸோ மட்டும் தான் அந்த திக்னஸ்ல கிடைக்கும். இத தவிர்த்து உங்களுக்கு 17 18 எம்எம்ல வேணும்னாக்கா, ரூ. 50லிருந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. 10க்கு 3 1/4 சைஸ்ல கிடைக்கும். நம்ம கம்பெனிய பத்தி மதிப்பிற்குரிய திரு பாலசுப்ரமணியம் சார் ஒரு ரிவ்யூ தரார். வாங்க பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா வணக்கண்ணே. என்னோட பேர் வந்து பாலசுப்ரமணியன். நான் திருச்சி மாவட்டம் டால்மியாபுரத்துலேருந்து வரேன். நான் வந்து கிரானைட்டுக்காக சர்ச் பண்ணிட்டு இருந்தப்ப யூடியூப்பில் வந்து நம்ம நிறையா வீடியோ சர்ச் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து கிடைச்சது வந்து மாஷா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் அட்வான்ஸு. அதோட ஓனர் வந்து குட்லக் கிரானைட் ஓனர் ரஃபீக்குங்கிறவர்கிட்ட தான் காண்டாக்ட் பண்ணேன். அவரோட அப்ரோச் ப்ளஸ் அவரோட கம்யூனிகேஷன் ப்ளஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நானும் இன்னும் சில கிரானைட் இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணேன், எடுத்துகிட்டு வந்தவங்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணேன். பட் அவங்களோட ஃபீட்பேக் ப்ளஸ் இவரோட ஃபீட்பேக் ப்ளஸ் ப்ரைஸ் கம்பரிசேஷன் ரெண்டாவது வரத்துக்கு முன்னாடியே அவர்கிட்டருந்து எனக்கு கிடைச்சக்கூடிய ஒரு அப்ரோச்சிங் ப்ளஸ் அதோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட காரணத்தினால வந்து நான் நேரடியாக வரத்துக்கு முன்னாடியே அவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்டிருந்தேன். என்னென்ன டைப் இருக்குது எல்லாத்தோட ஃபோட்டோஸ் கேட்டிருந்தேன். அவரெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்குறத விட நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிளாரிட்டி தெரியும். கல்லை நேரடியாக பாருங்கள், மெஷர்மெண்ட் பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுங்க. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு மற்ற கம்பெனிலையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், எது சாட்டிஸ்ஃபேக்ஷனோ நீங்கள் அதை பண்ணுங்கன்னு தெளிவாக சொன்னார். என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நானும் சிலலாம் விசாரித்த வரையிலும் எனக்கு வந்து மற்ற இதோட விட இங்கே கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. விலைகள்லையும் சரி ப்ளஸ்ஸு குவாலிட்டிலையும் சரி. அதனால் நான் நேரடியாகவே அவர்கிட்ட வந்துட்டு வேறு எங்கேயும் போகல, நேராக இங்கே தான் வரேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் வந்தேன். என்னோடய என்ஜினியர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தார். அவர் பேர் வந்து அப்புராஜ். அவர் வந்து டிஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு டால்மியாபுரத்தில் வச்சுருக்கிறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இதுவரையில் ஒரு 10-15 வீடுகள் மேலே பண்ணிகிட்டு இருக்காரு. ரீசெண்டாக டால்மியாவில் வந்து கொஞ்சம் நல்லா குட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. மற்ற ஐட்டம் எல்லாமே வந்து அவர் இனிமேல் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அவர் தான் அவர் பேசுவார். வணக்கம், என் பேர் அப்புராஜ். டிஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கள்ளக்குடியிலேருந்து வரோம். சார் சொல்லியிருந்தார், நான் இதுக்கு முன்னாடி நிறைய இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், பட் இங்கே வந்ததில்லை. ஸோ இவர் ரெஃபர் பண்ணிட்டு குட்லக் யூடியூப் சேனல் பார்த்துட்டு மிஸ்டர் ரஃபீக் அவரை காண்டாக்ட் பண்ணி நல்லா அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ அங்கே போய் பார்ப்போன்னு சொன்னார். டேரெக்டாக இங்கே தான் வந்தோம், வேறு எங்கேயும் போகல. இங்கே வந்துட்டு இங்கேயே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இவங்கள்ட்ட கலெக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. அதுமாரி ரேட்டும் நல்லா ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னென்ன கல் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் டாப்பு, அப்புறம் சஃபாரி ப்ளூ, காயின் பிளாக்கு, ஃபிஷ் பிளாக்கு, பிளாக் லெப்போத்ரா, இது எல்லாத்தையும் பார்த்தோம். எல்லாம் ரேட்டு ரீசனபுளாக இருக்குது. குப்பம் ஒயிட்டு ரேட் எல்லாம் ரீசனபுளாக இருக்குது. ப்ளஸ் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் யார் வந்தாலும் துணிஞ்சு வரலாம். இங்கே எந்த ஒரு இதுவும் தேவையில்லை, தயக்கமும் தேவையில்லை. இங்கே வந்தால் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. வாங்க. அதில் இன்னொன்று மெயினாக சொல்ல வேண்டியது, இவங்கள்ட்ட வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. அதனால் வந்து சொந்தமான வண்டி இவங்க வச்சுக்கனால வந்து ப்ரைஸு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸும் நமக்கு ஃபேவரபுளாக பண்ணித்தராங்க. ரெண்டாவது சொந்த வண்டி அப்படிங்கிறனால நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அன்லோடிங் பண்ணுறதுலேருந்து நம்ம வீட்டில் வந்து லோடிங் அந்த அன்லோடிங் ரெண்டுமே வந்து அவங்க நம்ம வீடு வரையிலும் வந்து பண்ணித்தராங்க. வித் சேஃபாக இருக்குது. நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வந்து நீங்கள் வந்து சம் அமௌண்ட்டு பிடிச்சிக்கனால அது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இறக்கி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட அப்ரோச்சுக்காக அவரோட ஃபீட்பேக்காக நம்ம எல்லாம் பார்த்தோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நாங்கள் ஃபுல் அமௌண்ட் ஆல்ரெடி பே பண்ணோம். இருந்தாலும் ஒரு அமௌண்ட் பிடிச்சிட்டு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக என்னோடய அமௌண்ட்லேயே நான் ஒரு அமௌண்ட் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். அவர் அதையும் ஓகேங்க நீங்கள் இறக்கிட்டு அன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்கன்னு அவரோட ஃபீட்பேக் கொடுக்குறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எடுத்த வகையிலும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். லே பண்ணுறதுக்கும் இவங்கள்ட்ட ஆள் இருக்குது அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட ஆட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்களாக இருந்தாலும் நல்லா கொஞ்சம் எந்த ஒரு முகம் சுளிக்காமல் நம்மளோட அப்ரோச் பண்ணுற விதம் நல்லா இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இன்றைக்கி காலையில் ஒரு 10 o'clock ரீச் ஆனோம். இப்போ மணி நியர்லி வந்து 5 o'clock ஆச்சு. சர்ச் பண்ணி எடுத்து எல்லாமே செலக்ட் பண்ணி மார்க்கிங் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவங்க நைட் லோட் பண்ணி காலையில் வந்து எங்களுக்கு வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே அன்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் மார்க்கிங் இருக்குது. அவங்களும் ஆல்ரெடி எந்த ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் அவங்களே திருப்பி எங்களுக்கு சொல்லியிருக்கிறது அதோட ரீப்ளேஸ்மெண்ட் நாங்களே பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா எல்லா இடத்துலையும் இது மாதிரி ஒரு ஃபீட்பேக் கிடைக்காது.
தேங்க்யூ ரஃபீக், உங்களோட சப்போர்ட் நல்லா இருந்தது. இன் ஃபியூச்சரில் என்னோடய இன்ஜினியர் வந்து மற்ற எல்லா ஒர்க்குக்கும் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவார். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கள் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு இன்னும் ஃபீட்பேக் நல்லா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ குட் லக் சேனல். அண்ட் மிஸ்டர் ரஃபீக்கை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஃபேவரபுளாக பண்ணி தருவார். தேங்க்யூ. இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ரோட்டில் கிருஷ்ணகிரிலேருந்து 10 கிலோமீட்டரில் அஞ்சூர்னு ஊரில் இருக்குது. ரோட்டு மேலேயே லெஃப்ட் சைடில் நீங்கள் வரும்போது பார்க்கலாம். மாஷா அல்லா ஸ்டோன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதே போல் டால்மியாபுரம் சுற்று வட்டாரத்தில் டிஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ற பேரில் மிஸ்டர் அப்புராஜ் சார் வந்துட்டு நிறைய பில்டிங் செய்கிறதா சார் சொல்லியிருந்தார். உங்களுக்கு அவருடைய நம்பர் எதனா தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் அவருடைய ஃபோன் நம்பரை சென்ட் பண்ணுறேன். கிரானைட் பற்றின எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சார் பர்ச்சேஸ் முடித்த பின்னால் நம்பரை போட்டு சிக்னேச்சர் போட சொல்லியிருந்தோம். அதுக்கான வீடியோ தான் இது. உங்களுக்கு கிரானைட் ஃபோட்டோஸ் எதுனா வேணுன்னா கூட நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுறோம். வண்டி வாடகை எவ்வளோ வரும் அதுவும் கேட்டுக்கோங்க. வண்டி வாடகை தனியாக நீங்கள் தான் கொடுக்கணும், ஃப்ரீ டெலிவரி கிடையாது. ஏற்று கூலியும் இருக்குது, வண்டி வாடகை, இறகு கூலி, இதர செலவுகள்லாம் இருக்குங்க. இதையெல்லாம் ஒரு முறை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிரானைட் வாங்குறதுக்கு கிருஷ்ணகிரிக்கு வாங்க. ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வரதுக்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு முன்னாலே எனக்கு கால் பண்ணி, சார் இந்த டைமில் நாங்கள் வரலான்னு இருக்கோம் கிருஷ்ணகிரிக்கு, கார் அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேளுங்க. நாங்கள் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் கார் அனுப்புகிறோம், நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். அதே போல் கிரானைட் வாங்குறதுக்கு பஸ்ஸில் வந்துட்டு எங்ககிட்ட தான் வந்துட்டு வாங்கணுன்ற மாதிரி கட்டாயம் கிடையாதுங்க. ஏன்னா காரில் கூட்டிகிட்டு வந்துட்டார் இவர்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வலுக்கட்டாயமும் கிடையாது. இங்கே இருக்கிற ஒரு சில கம்பெனியை தவிர்த்து மேலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட கம்பெனிங்களுக்கு நாங்கள் காரை கொடுத்து அனுப்புகிறோம். நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம். அங்கே வாங்கினா நீங்கள் என்னுடைய டிரான்ஸ்போர்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதுமானது. மற்றபடி காருக்கான வாடகையோ எந்த ஒரு செலவும் கிடையாதுங்க. சொந்தமாக எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அந்த சப்போர்ட் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். மற்ற கம்பெனியில் நீங்கள் போய்ட்டு வாங்குற மாதிரி எண்ணம் இருந்தால் வேறு எதுவும் தேவையில்லைங்க. அதே போல் இது நாள் வரையிலும் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்து வரும் நல் உள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய நல்ல ஆதரவை எதிர்நோக்கி குட் லக் யூடியூப் சேனல்.